வித்தியாசமான முறையில் நம்ம அன்றைக்கி முட்டை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 3 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா முட்டையை அடித்து எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் நம்ம அடித்த முட்டையை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ முட்டையை நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறமா முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் வெட்டினா தான் பாத்திரத்தில் ஒட்டாமடி வரும். நான் இந்த ஷேஃபுக்கு முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ணால் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடுவோம். இப்போ பொடிசாக 2 கட் பண்ண தக்காளி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையும் இது கூட போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் பிரட்டினதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட போட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் மிளகுத்தூள்வையும் போட்டு இப்போ சாதத்தை நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு எடுத்தாங்கன்னா சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிட்டு வித்தியாசமான முறையில் இந்த டேஸ்ட்டு இருக்கும். இந்த சாதம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செய்து கொடுத்து பாருங்கள். இந்த சாதம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.